ஹாய் காய்ஸ், இது மாதிரி நம்ம விழுப்புரம் மாவட்டம் பாணாம்பட்டில் இயற்கை விவசாயி நம்ம பாண்டியன் பயிற்சியாளர் வந்து இயற்கை விவசாய பயிற்சியாளர்கிட்ட பயிற்சி எடுக்கிறதுக்கு இன்றைக்கி தினத்தை வந்திருக்காங்க. அவங்கள எப்படி பயிற்சி எடுத்தாங்க, எந்த ஊர்லேருந்து வந்திருக்காங்கன்னு அவங்ககிட்டே கேட்போம். அம்மா வணக்கம், உங்களை பற்றி கொஞ்சம் அறிமுகப்படுத்திங்கம்மா. வணக்கம், என்னோடய பேர் வந்து வெனிட்டா. நான் சென்னையிலேருந்து வந்திருக்கிறேன். வீட்டு தோட்ட பயிற்சி வந்து எப்படி கற்றுக்கலாம், காய்கறி கீரை அதெல்லாம் எப்படி. வணக்கம், என்னோடய பேர் வந்து வெனிட்டா. நான் சென்னையிலேருந்து வரேன். பார்த்திங்கன்னா கீரை தோட்டம் எப்படி கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அதேமாதிரி காய்கறிகளும் கற்றுக்கிறதுக்காக வந்திருக்கிறேன். எங்கள் வீட்டுக்குள்ளே பயன்படுத்துறதுக்காக யூஸ் ஆக இருக்குது. சரிங்க அம்மா, நீங்கள் உங்களை அறிமுகப்படுத்திங்க. வணக்கம், என்னுடைய பேர் கயல்வெளி. நான் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையிலேருந்து வந்திருக்கிறேன். நான் ஆரம்பப்பள்ளி ஆசிரியராக பணியாற்றிக்கிட்டு இருக்கிறேன். குழந்தைங்களுக்கு வந்து நஞ்சில்லா உணவு, இயற்கை விவசாயம், இயற்கை உரம், இயற்கை பூச்சிக்கொல்லி மருந்து அப்படிலாம் தியரிட்டிக்கலாக சொல்லிக் கொடுக்கும்போது எனக்கு அதை ப்ராக்டிக்கலாக பண்ணணும், நம்ம வீட்டுக்கும் பயன்படுத்தணும், மற்றவங்களுக்கும் அந்த கருத்துக்களை எல்லாம் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசை. அதுக்கான நல்ல சான்ஸ் கிடைச்சிது. இப்போ விடுமுறை நாட்களாக இருக்கிறதுனால இந்த 2 நாட்களையும் நல்ல பயனுள்ள முறையில் கழித்தோம். சகோதரர் பாண்டியன் வந்து நல்ல முறையில் பயிற்சி கொடுத்தாரு. ஒரு டீமே அதுக்கு இருக்குது. 2 நாள் எங்களை நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. சும்மா தியரியாக இல்லாமல் ப்ராக்டிக்கலாக நேரடியாக ஃபீல்டுலேயே வந்து எல்லாத்தையும் செஞ்சு கற்றுக்கிட்டது வந்து ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. என்ன கற்றுக்கிட்டீங்க? காய்கறி பயிரிடுறது, கீரை பயிரிடுறது, கொடி வகைகள் எப்படி, செடி வகைகள் எப்படி, நாற்று நட்டு பயிரிடுறது எப்படி, அதுக்கு என்னென்ன இடுபொருட்கள்லாம் இடணும், பூச்சி மருந்து, உரம், பூச்சி மேலாண்மை எல்லாமே கற்றுக் கொடுத்துருக்கேன். சரி. பாத்தி ஆரம்பத்தில் எப்படி பிடிக்கணும் அப்படின்றத முத கொண்டு இதெல்லாம் என்னென்ன பாத்திமா இது போட்டுருக்கீங்க? இது வந்து கீரை. ஒவ்வொரு பாத்திலே ஒவ்வொரு. அப்புறம் அந்த பக்கம் நாற்று விடுறது, அந்த வெங்காயம் அது நடவே செஞ்சுருக்கீங்க இல்லை? இன்னைக்கு என்ன நீங்களே களப்பயிற்சி நீங்களே? ஆமாம், எல்லாமே நடவு வரைக்கும் செஞ்சிட்டீங்க. சரிம்மா, வந்தது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுங்களா? சரிங்கம்மா, ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு நல்ல ஒரு தொழில் கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் சென்னையிலேருந்து இதுக்காக வந்திருக்கீங்க, 2 நாள் குழந்தைகள்லாம் கூட்டுக்கிட்டு. அம்மா வந்து விவசாயம்ன்ற பேர்ல நமக்கு வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை நாமளே உற்பத்தி பண்ணிக்கலாம் அப்படின்ற நாமளே உற்பத்தி பண்ணும்போது குழந்தைகள் முதற்கொண்டு ரொம்ப ஆசையா விரும்பி எல்லா காய்கறிகளையும் நல்லா சாப்பிடுவாங்க அப்படின்ற ஒரு ஆர்வத்துல தான் நான் வந்திருந்தேன். நல்லது. எவ்வளோ இடத்துல எவ்வளோ செய்யலாம் அப்படின்னு கணக்கெல்லாம் கொடுத்தாப்லையா? எல்லா விவரங்களும் சொல்லியிருக்கிறாங்க. சந்தேகங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப பொறுமையா தீர்த்து வச்சிருக்கிறாரு. எப்போ வேணாலும் சந்தேகங்களை கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பகல் நேரத்தில் அவருக்கு வேலை இருக்கும், அதனால இரவு 7 மணிக்கு மேலே நைட்டு 10 மணிக்குள்ள எனக்கு ஓய்வு நேரம் இருக்கும்போது முடிஞ்ச வரைக்கும் நான் ஃபோன் அட்டன் பண்ணி உங்களுக்கு சந்தேகங்களை எல்லாம் நிவர்த்தி பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. ரொம்ப நன்றிம்மா, எங்கள் ஊருக்கு வந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி. ஏன்னா ஒரு விவசாய, நானும் அவரோட நண்பர், அதனால் வந்து குறுக்கில் வந்ததுன்னா உங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் வரல. நானும் கீரை காய்கறி எல்லாமே பயிற்சி இது பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால் அவர் ஒருத்தர் செய்யும்போது கரெக்டாக இருக்குமா அப்படின்றது சொல்லி கூட தெரியும். எப்படி மண்வெட்டி பிடிக்கிறதும் இப்போ தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். கரெக்டு. மண்வெட்டி களப்பயிற்சியாக தான் நம்ம நிறைய யூடியூப்பில் பார்க்குறதோ இப்படி செய்யலாம் அப்படின்றத விட நேரடியாக வந்து ஏன்னா நீங்கள் இங்கே கும்பலாக இருக்கும்போது யாராவது ஒருத்தவங்க செஞ்சுருவாங்க. நீங்கள் நேரடியாக உங்கள் இடத்துல செய்யும்போது நீங்களே செய்யணும். அதுக்காக வந்து மண்வெட்டி பிடிச்சி எப்படி பண்ணணும், அது பிடிக்கிறது முதல் கொண்டு அப்போ தான் வீட்டில் போனாலும் நாங்களே மண்வெட்டி எடுத்து கொத்துற அளவுக்கு தெரிஞ்சு. சின்ன அளவு இடத்துல பண்ணும்போது சும்மா யோகா அந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் பண்ணுறதை விட இந்த மாதிரி பண்ணால் டபுள் பர்பஸ். ஆமாம், கரெக்டு. நம்ம உடல் உழைப்புக்கும் இப்போ மனதுக்கும் வந்து ஒரு இது. ஆமாம், நீங்கள் வீட்டு தோட்டம் மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஒரு 10 சென்ட் இருந்தாலே ஒரு கீரை வைக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் அதை பண்ணிங்கன்னா அதை கொண்டு நீங்கள் ஏக்கர் கணக்கில் கூட பண்ணலாமா? ஒரு 2 சென்டில் எத்தனை கட்டு கீரை வரும், பரவாயில்ல. அந்த கட்டு செஞ்சாலே மாதம் வந்து 15,000 20,000 வரைக்கும் சம்பாதிக்கிற அளவுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். சரிங்கம்மா, ரொம்ப நன்றிம்மா, மகிழ்ச்சி எங்கள் ஊருக்கு வந்ததுக்கு. ஒருத்தவங்க புதுசாக கற்றுக்கிட்டு போகிறாங்க, விவசாயத்துக்கு வராங்கன்றது எங்களுக்கெல்லாம் ஒரு பெருமை, மகிழ்ச்சிங்கம்மா.